தற்போது உலக நாடுகளை வந்து எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு வந்து முகம் கொடுத்து வருகின்ற நிலையில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அயல் நாடான இலங்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் அளவிலான எரிபொருளை வந்து நிவாரணமாக வழங்க வந்து திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக கடந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அதே மாதிரி இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகிய இருவரும் வந்து உரையாடி கொண்ட தொலைபேசி உரையாடலின் பின்னர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எரிபொருள் நிவாரணத்தை வந்து வழங்குவதற்கு வந்து இந்திய பிரதமர் வந்து தீர்மானித்திருக்கின்றார். இதன்படி வந்து பாத்தீங்கன்னா 38,000 டொன் எரிபொருளை வந்து இலங்கை வந்து இந்தியா வந்து நிவாரணமாக வந்து வழங்க இருக்கின்றது. இதில் வந்து 20,000 டொன் டீசல் எரிபொருளையும் அதே மாதிரி 18,000 டொன் பெட்ரோலினையும் வந்து பாத்தீங்கன்னா நிவாரணமாக வழங்க தீர்மானித்திருக்கின்றது. இது வந்து வருகின்ற மார்ச் மாதம் 28ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா கொழும்பு போர்ட் துறைமுகத்துக்கு வந்து இந்த எரிபொருள் வந்து வந்தடையும் என்ற மாதிரி வந்து இப்போது வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் இலங்கை மற்றும் இந்தியா நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு வந்து இன்னும் வந்து வலுவடைய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது.